வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரிஃபைனரி எக்யூப்மெண்ட்ஸ் ஓவர்வியூ. ஒரு ரிஃபைனரிக்குள்ளே என்னென்ன டைப் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, அது என்னென்ன ஃபங்க்ஷன் பண்ணுதுங்கிறத நம்ம பார்க்கலாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா, ரிஃபைனரிக்குள்ளே என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. ரிஃபைனரிக்குள்ளே என்டர் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, 2 டைப் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக்கு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டிங். ஸ்டாட்டிக் எக்யூப்மெண்ட்ஸ்னு சொல்கிறது ஸ்டாட்டிக்காக ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ரொட்டேட்டிங் எக்யூப்மெண்ட்ஸ்னு சொல்கிறது இது இதோடைய பார்ட்ஸ் வந்து ரொட்டேட் ஆகும். இதனால் இதை ரொட்டேட்டிங் எக்யூப்மெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இது ஸ்டாட்டிக் எக்யூப்மெண்ட்ஸ். ஸ்டாட்டிக் எக்யூப்மெண்ட்ஸ்னால் என்னென்னங்கிறத பார்க்கலாம். எக்ஸ்சேஞ்சர்ஸ், காலம், ரியாக்டர், ஹீட்டர், பாய்லர், எஜெக்டர், கண்டென்சர், டீரியேட்டர், ரிஃபார்மர், டேங்க்ஸ், கேஓடி, ப்ரெஷர் வெசல்ஸ், அப்சார்வர், ஸ்ட்ரிப்பர், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாங்க. இப்போ எக்ஸ்சேஞ்சர் எடுத்துக்கிட்டோன்னா, எக்ஸ்சேஞ்சரில் 2 டைப் இருக்குது. ஒன்று பிளேட் எக்ஸ்சேஞ்சர், இன்னொன்று பார்த்திங்கன்னா ஷெல் அண்ட் டியூப் எக்ஸ்சேஞ்சர். இந்த ஷெல் அண்ட் டியூப் எக்ஸ்சேஞ்சரில் 3 டைப் இருக்குது. யூடியூப் எக்ஸ்சேஞ்சர், ஃப்ளோட்டிங் ஹெட் எக்ஸ்சேஞ்சர், ஃபிக்ஸ்டு டைப் எக்ஸ்சேஞ்சர். இது இல்லாமல் கெட்டில் டைப் எக்ஸ்சேஞ்சரும் இருக்குங்க. காலம் பார்த்திங்கன்னா பேக்கேஜ் டைப் காலம், ட்ரே டைப் காலம், அப்படி 2 காலம் இருக்குது. ரியாக்டர் ப்ராசஸை பேஸ் பண்ணி ரியாக்டருடைய டைப்ஸு மாறுங்க. ரெண்டாவது ஹீட்டர் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான். ஹீட்டர் வந்து ஆயிலை ப்ரீஹீட் பண்ணுறதுக்காக வேண்டி யூஸ் பண்ணுவாங்க. அது ஹீட்டரோடைய ஃபீடு எவ்வளவோ அதை பொறுத்து அதோடைய பர்னரு மாறுங்க. பாய்லர்னு சொல்கிறது 2 டைப் இருக்குது. ஃபயர் டியூப் பாய்லர், வாட்டர் டியூப் பாய்லர். நம்ம வந்து வாட்டர் டியூப் பாய்லர் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ரெண்டாவது எஜெக்டர்னு சொல்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? எஜெக்டர் ஸ்டீம் டர்பைனில் கண்டென்சரை வந்து கண்டென்சரில் ஒரு வாட்டரை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு பம்ப் இல்லாமல் எஜெக்டர் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. கண்டென்சர் வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கும் கண்டென்சர் யூஸ் பண்ணுவாங்க. இதுவும் 1 டைப் ஆஃப் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் போல தான் வேலை பார்க்குது. டீரியேட்டர் சொல்கிறது நம்ம பாய்லருடைய சப்பசம்பிளியில் வரக்கூடியதுங்க. இது டீரியேட்டரில் டீரியேஷன் ஃபங்க்ஷன் நடக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வாட்டரில் இருந்து அன்வான்ட் கேஸஸை ரிமூவ் பண்ணும். ரிஃபார்மர், டேங்க்ஸ் பார்த்திங்கன்னா ஃப்ளோட்டிங் ஹெட்டு, ஃபிக்ஸ்டு ஹெட்டு. அதாவது இதோடைய டாப்பில் இருக்கக்கூடிய ரூஃப் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டாக இருக்கும். சிலதில் பார்த்திங்கன்னா மூவபிளாக இருக்கும். கேஓடின்னு சொல்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா நாக் அவுட் ட்ரம். இந்த நாக் அவுட் ட்ரம் பொதுவாக எதில் வரும்னு பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளேயரிங் சிஸ்டம் நம்ம வந்து வீடியோவில் பார்த்துருந்தோம். இந்த ஃப்ளேயரிங் சிஸ்டத்துக்கு கேஓடியிலேருந்து தான் சப்ளை ஆகும். அதாவது வெளியிலேருந்து வரக்கூடிய எல்லா ஆயிலும் கேஸு எதுவாக இருந்தாலும் சரி இந்த ட்ரம்மில் போகும். இந்த ட்ரம்மில் போயிட்டு தான் உங்களுக்கு வந்து ஃப்ளேயரிங் சிஸ்டத்துக்கு போகும். ரெண்டாவது ப்ரெஷர் வெசல்ஸ். நார்மலாக ப்ரெஷர் வெசல்ஸ் பார்த்திங்கன்னா டிஎம் பிளான்ட்டில் பார்க்கலாம். ஒரு ஒரு ப்ளோயருடைய இன்லெட் செக்ஷனில் பார்க்கலாம். இந்த மாதிரி இடத்துல வந்து ப்ரெஷர் வெசல்ஸ் பார்க்க முடியும். அப்சார்வர் ஸ்ட்ரிப்பர்னு சொல்கிறது ஒன்றும் இல்லை. இது வந்து ஒரு காலம் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதில் ஃபீடு வரக்கூடிய இடத்த பொறுத்து இதோடைய பேர் மாறுது. இதுதான் ஸ்டாட்டிக் எக்யூப்மெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த எக்யூப்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து ஃப்ளூயிட் இன்னு அவுட்டு ஆகுங்க. இதில் வந்து எந்த ஒரு மூவிங் பார்ட்ஸும் கிடையாது. இதனால தான் இது ஸ்டாட்டிக் எக்யூப்மெண்ட்ஸ்னு சொல்கிறோம். ரொட்டேட்டிங் எக்யூப்மெண்ட்ஸ் சொல்கிறது பார்த்திங்கன்னா கம்ப்ரஸர்ஸ், பம்ப், ஸ்டீம் டர்பைன், கேஸ் டர்பைன், ப்ளோவர், லிக்விட் ரிங் கம்ப்ரஸர்ஸ், ஃபேன், ஏர் கூல்டு கண்டென்சர், இப்படி நிறைய டைப் இருக்குங்க. இதில் கம்ப்ரஸரில் பார்த்திங்கன்னா சென்ட்ரிஃபிகல் கம்ப்ரஸர், ரெசிப்ரோகேட்டிங் கம்ப்ரஸர் இருக்குது. அதே மாதிரி பம்ப்லையும் சென்ட்ரிஃபிகல் பம்ப், ரெசிப்ரோகேட்டிங் பம்ப். மூணாவது பார்த்திங்கன்னா ஸ்டீம் டர்பைனில் சிங்கிள் ஸ்டேஜ், மல்டி ஸ்டேஜ், எக்ஸ்ட்ராக்ஷன், நான் எக்ஸ்ட்ராக்ஷன் ஸ்டீம் டர்பைன்ஸ் இருக்குது. இப்படி ரொட்டேட்டிங் எக்யூப்மெண்ட்ஸ் செப்பரேட்டாக இருக்குங்க. நம்ம என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் பார்த்தோம்? ஸ்டாட்டிக் எக்யூப்மெண்ட்ஸ் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொட்டேட்டிங் எக்யூப்மெண்ட்ஸ் என்னங்கிறத பார்த்துட்டோம். ரெண்டாவது, இந்த எக்யூப்மெண்ட்ஸில் எப்படி டேகிங் பண்ணுறாங்க. அதாவது ஒரு ரிஃபைனரிக்குள்ளே என்ட்ரு ஆனீங்கன்னா ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்ஸுக்கும் டேக் இருக்கும். அந்த டேகிங் சிஸ்டம்ங்கிறது என்னது? இப்போது ஒரு பம்பு, எக்ஸ்சேஞ்சர், கேஸ் டர்பைன் இதெல்லாம் இருந்துச்சுன்னா இதுக்கு ஒரு நம்பர் கொடுக்கணும். அது எப்படி கொடுப்பாங்கன்னா ஃபஸ்ட்டு 2 லெட்டர் பிளான்டோட செக்டர் ஐடென்டிஃபையர், ரெண்டாவது 2 லெட்டர் பார்த்திங்கன்னா டிவைஸ் ஃபங்க்ஷனல் ஐடென்டிஃபையர்,
மூணாவது 2 லெட்டர் பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஐடென்டிஃபையர், அப்புறம் சீரியல் நம்பர் இருக்கும், அப்புறம் லெட்டர் கோட் ஐடென்டிஃபையர். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய பிளான்ட் செக்டர் ஐடென்டிஃபையர், இது பிளான்ட்டோடைய கோடு வருங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டிவைஸ் ஃபங்க்ஷன் ஐடென்டிஃபையர், இது வந்து பார்த்தீங்கன்னா என்னதுங்கிறத குறிப்பிடும். அதாவது பம்பு டர்பைன் அது எப்படின்னு இருக்கும். எக்ஸாம்பிள் பார்க்கணுன்னா இஜின்னு கொடுத்துருந்தாங்கன்னா கியர் பாக்ஸ் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் எக்யூப்மெண்ட்ஸ், ஜிடி டர்பைன் ஜென்ரேட்டர், கேடின்னு கொடுத்துருந்தாங்கன்னா டர்பைன் கம்ப்ரஸர், பிடி டீசல் இன்ஜின் ஆஃப் பம்ப், ஜிடிஜி கேஸ் டர்பைன் ஜெனரேட்டர், எஸ்டிஜி ஸ்டீம் டர்பைன் ஜெனரேட்டர், இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. சீரியல் நம்பர் அது பிளான்ட்டில் ஒவ்வொரு நம்பருக்கும் யூனிக் நம்பராக கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பர் வரும். ரெண்டாவது லெட்டர் கோட் ஐடென்டிஃபையர். லெட்டர் கோட் ஐடென்டிஃபையர்னு சொல்கிறது அந்த சீரியலில் எத்தனை பம்ப்ஸ் இருக்குது, ஏபிசி, அப்போ ஏபிசின்னு கொடுப்பாங்க. அதாவது 3 பம்ப் இருந்ததுன்னா ஏபிசி, 2 பம்பாக இருந்தாச்சுன்னா ஏபி. மினிமம் 2 இருக்கும், மேக்ஸிமம் 3லேருந்து 4 வரைக்கும் ஸ்டாண்ட் பை பம்ப்ஸ் வச்சுருப்பாங்க, ஸ்டாண்ட் பை எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுருப்பாங்க. இது தாங்க ரிஃபைனரியில் இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ். இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த மாதிரி டாபிக்ஸ் வேணுங்கிறத சொன்னீங்கன்னா நான் அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோ ரெடி பண்ணுவேன். இதை பாருங்கள். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும்.